ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் குலதெய்வத்தை பற்றி முக்கியமான தகவலை சொல்கிறேன். குலதெய்வம் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும், வாழ்க்கை நல்லபடியாக போகணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், குடும்பம், தொழில், வியாபாரம், உத்தியோகம், தேக ஆரோக்கியம், ஆயுள் தீர்க்கம் அனைத்துக்கும் குலதெய்வம் தான். குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் ஒரு மனிதனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது, இல்லைன்னா ஒருத்தர் தவறி போகிறது, பிறப்பு இறப்பு ரெண்டுமே குலதெய்வத்தின் கட்டளைக்கு ஏற்பட்டு தான் நடக்கும். ஸோ குலதெய்வ வழிபாடு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு குலதெய்வத்துடைய சாபம் இருக்கும். சரியா, குலதெய்வத்துடைய சாபம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாதக ரீதியாகவும் பார்க்க போகிறோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சில கிரக நிலைகள் சரியில்லைன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் எப்படி சொல்கிறோம்னா, திருஷ்டி, கண்ணு கோளாறு, செய்வனை, பில்லி, சூனியம், இப்படி பல பேரை வச்சு சொல்கிறோம். ஏதோ இருந்தாலுமே அது இருக்குது. சில அமானுஷ்ய சக்திகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா கந்தசேஷ கவசத்துலேயும் சில வரிகள் வருது. பில்லி, சூனியம், பெரும்பகை அல்ல, வல்ல பூதம், வலாட்டி பைகள், அல்லற்படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புலக்கட முனியும், கொள்ளிவாய் பைகளும், குரலை பைகளும், பெண்களை தொடரும் பிரமராட்சதனும், அடியினை கண்டால் அலறி கலைங்கட அப்படின்னு பாலன் தேவராயர் பாடியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார் கந்தசேஷ கவசத்தில். ஸோ இதெல்லாம் இருக்க போய் தான் அவர் அந்த வரியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சரியா, நம்ம சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பேயாது பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட்டு அது இருக்குது. வேத ஜோதிடத்தில் அதை கண்டுபிடிச்சிடலாம். சரியா, நம்ம ஜாதகத்திலையும் தனிப்பட்ட ஜாதகத்திலையும் பார்த்துடலாம். பொதுவாக லக்கணாதிபதி, ராசியாதிபதி, உங்கள் ராசியாதிபதி குரு பகவான். அடுத்த லக்கணம், ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். லக்கணாதிபதியும் ராசியாதிபதியும் கெட்டு போகக்கூடாது. அதுபோல் லக்கணாதிபதி 5, 9 கூடியவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா, அதுபோல் ஆத்மகாரகன் சூரிய பகவானும் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் இருக்கும். அது இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா, இவங்களுக்கு இந்த கெட்ட சக்தியில் அண்டாது. அப்படியே கெட்ட சக்தியில் வந்தாலுமே பெருசாக பாதிப்பு கொடுக்காது. சரியா, சும்மா தலைவலி, காய்ச்சல் வர மாதிரி போயிடும். ஆனால் சில பேர் ஜாதகத்தில் அந்த பூர்வ புண்ணியத்தின்படி, கர்மத்தின்படி அமைப்பு இருக்கும். அவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அப்படி பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும் சார் அப்படின்னா, திடீர்னு ஒருத்தருக்கு முடியாமல் போயிடும், படுத்த படுக்கையாக இருப்பார். தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கும், தொழிலில் பிரச்சனை வந்துடும், திருமண பிரச்சனை வந்துடும், கணவன் மணி உறவில் பிரச்சனை வந்துடும், கருத்து வேறுபாடு, கோர்ட்டு கேஸு அப்படின்னு பஞ்சாயத்தில் வரும். இதை என்ன சொல்கிறோம்னா, நமக்கு உண்டான கஷ்டம் அப்படிங்கிறோம், தீங்கும் அப்படிங்கிறோம், தீய சக்தி அப்படிங்கிறோம். சரியா, ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தன் நமக்கு ஒன்று செஞ்சுட்டான், ஏதோ ஒன்று செஞ்சு தொலைச்சிட்டான், அதனால தான் நம்ம குடும்பத்துக்கு சரியில்லை இப்படின்னு பலவாறு பேசுகிறோம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் பேசுவாங்க. அவங்க நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வார்த்தை வடிவம் கொடுப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே அதுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும். சரியா, ராசிக்குன்னு சொல்ல முடியாது, தனிப்பட்ட ஜாதகத்தில் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஜாதகத்தை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். சந்திரன் கெட்டு போயிருப்பார். சந்திரன் பாவ தொடர்பில் இருப்பார். ராகு பார்வையில் சனி கூட சேர்ந்து இருப்பார். அமாவாசை சந்திரனாக இருப்பார். மனாகாரனாய சந்திரனும் கெட்டு போயிருப்பார். ஸோ சந்திரனும் கெட்டு போய், ராசி கெட்டு போய், ராசியாதிபதி, லக்கணாதிபதியெல்லாம் பாப தொடர்பில் அநேகமாக இருந்தாங்களாலும் பிரச்சனை வரும். அதுபோல் லக்கணாதிபதி காட்டில் 6 கூடையவன் வளர்த்துருக்கிறாரு, இல்லைனா 6 லக்கணாதிபதிகள் பரிவர்த்தனை இருந்தாலுமே அந்த பிரச்சனை வரும். இப்படி ஜனன ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருந்தாலுமே நம்ம இதை பார்த்து சொல்லிடலாம். சரியா, இவங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குது, கோளாறு இருக்குது, பில்லி, சூனியம், ஏவல், இது மாதிரி சில காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். பொதுவாக பாவ கிரகங்கள் தங்களுக்குள்ள ஒரு கூட்டணி போட்டு இருக்கக்கூடாது. பாவ கிரகங்கள் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. சரியா, பாவ கிரகங்கள் 5, 9ஆம் இடம் லக்கணத்தில் மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. பாவ கிரகங்கள் யார் சார் அப்படின்னா, சனி பகவான், மாந்தி, செவ்வாய், ராகு, கேதுகள். சரியா, இந்த 5 கிரகங்கள் லக்கணம் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்துல தொடர்பு கிட்ட இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த லக்கணாதிபதி 5, 9 கூடியவர்கள், பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் கெட்டு போகக்கூடாது. இது மெயின் விஷயம். அதனால தான் லக்கணம் வழுக்கணும்பாங்க. லக்கணத்தில் சுப கிரகங்கள் இருக்கலாம். இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, லக்கணத்தில் குரு இருக்கிறாரு, இல்லைனா லக்கணத்தை குரு பார்க்குறாருன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த தீய சக்தியும் அண்டாது, எந்த கெட்ட சக்தியும் அண்டாது. அதே மாதிரி ராசிக்கு குரு பார்வை இருக்குது, ராசியில் குரு இருந்தாலும் ஓரளவு அவருக்கு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடுவார். மனதாலும் உடலாலும் சமாளிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா ராசிங்கிறது மனம், உடல், சமாளிச்சுட்டு போயிடுவார். அதே மாதிரி குரு 5, 9 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். லக்கணத்தை எப்படி பார்த்துருவார், 5, 9 இருந்தாருன்னா லக்கணத்தை பார்ப்பார். சரியா, லக்கணத்தை பார்ப்பார், நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவங்களுக்கு இந்த தீய சக்தியால் இந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் இப்படி இருக்குமா சார்னு இருக்காது. எல்லாருக்கும் இப்படி இருக்காது. அதுக்கும் பூர்வ புண்ணியம் இருக்கணும். பூர்வ புண்ணியத்தில் நம்ம போன பிரிவில்
நல்லது செஞ்சு இறையர்களோட நல்ல திருப்தியாக வாழ்ந்து நல்ல காரியங்கள் பண்ணோம்னா இந்த பிறவியில் வந்து குரு நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லலாம், இந்த ஜாதகம் வந்து தெய்வாம்சம் பொருந்திய ஜாதகம், இந்த ஜாதகம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருப்பாங்க, பல பலன் இருக்கும் ஜாதகம். சந்திராதி யோகத்தில் நல்ல ஆதிபத்தியங்கள்லாம் இருக்கும். சரியா? சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருப்பாங்க. சந்திரனுக்கு சூரியன் 6-8 மறைஞ்சிருக்க மாட்டார், 6-8-12 மறைஞ்சிருக்க மாட்டார். ஸோ ஒளி கிரகங்களில் நல்ல நிலைமையில் இருக்கும். சனி பகவான் சம்மந்தமெல்லாம் உட்காந்துருப்பார். சரியா? சனி பகவான் வந்து சுப தொடர்புலேயே இருக்க மாட்டார், அது சுப ஆதிபத்தியத்தில் இருக்க மாட்டார். 5, 9 லக்கணம் இது மாதிரி இடத்துல இருக்க மாட்டார். 3, 6, 9, 10, 11 இந்த இடத்துல உட்காந்துருப்பார். ஸோ சனி பகவான் சந்திரன் இவங்களுக்குள்ள தொடர்பு இல்லாமல் இருந்தாலே ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம். சந்திரனை சனி பார்க்கக்கூடாதுங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் பிரச்சனை இருக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சந்திரனை சனி பார்ப்பார். அது சனி பாவத்தன்மை ஆகி பார்த்தாருன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும். பாவத்தன்மை ஆகி பார்த்தாருன்னா ரொம்ப கஷ்டம். சனி பகவான் பாவத்தன்மை ஆகிட்டாருன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவர் ராகுவோட சேர்ந்துருப்பார், செவ்வாய் கூட சேர்ந்துருப்பார், இல்லைன்னா மாந்தி கூட சேர்ந்துருப்பார். மாந்தியை பற்றி யாருமே சொல்கிறதில்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மாந்தி யாரும் சொல்கிறது கிடையாது. ஆனால் நான் மாந்தியை எடுத்துக்குருவேன். இப்போ என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஜாதகம் செக் பண்ணுறவங்ககிட்ட நான் மாந்தியை பார்ப்பேன். மாந்திக்கு பார்வை இருக்குது. தான் இருக்கிற இடத்துக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார், 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ மாந்தி சனி இந்த சேர்க்கை இருக்கக்கூடாது. அதுபோக வந்து மாந்தியும் நல்ல இடத்துல இருக்கக்கூடாது. லக்கணம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 5ஆம் இடம், சரியா 9ஆம் இடம் இந்த இடத்துலலாம் மாந்தி இருக்கக்கூடாது. மாந்தியும் ஒரு மறைஞ்சு தான் இருக்கணும். 3, 6, 9, 10, 11 தான் இருக்கணும். 9ஆம் இடத்துல இருந்தாலும் தகப்பனுக்கு எடுப்பார். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 5 கிரகங்கள் பாவ கிரகங்கள். சனி பகவான், செவ்வாய், ராகு, கேது, மாந்தி. ஸோ 10 கிரகங்களில் வந்து 5 கிரகங்கள் வந்து பாவ கிரகங்கள், 5 கிரகங்கள் தான் சுப கிரகங்கள். இதில் சந்திரன் வந்து சுபர் தான், ஆனால் அவர் அமாவாசை சந்திரனாக இல்லாமல் இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் அவர் வந்து இருள் சந்திரனாக இருக்கக்கூடாது. சரியா? சூரியனுக்கு முன்பின்னு இருக்கக்கூடாது. சூரியன் வந்து சந்திரனுக்கு முன்பின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடம். கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் அந்தளவு ஒளியாக இருக்க மாட்டார், இருள் சந்திரனாக இருப்பார். ஏன்னா அந்த மாதத்தில் வந்து சூரியனை வந்து ராசிக்கிட்ட நெருங்கி வந்துடுவார். ஸோ சூரியன் வந்து ராசிக்கிட்ட நெருங்கி வரும்போது அந்த ஜாதகம் வந்து வலு இழந்துடும். தூரமாக போகணும். ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் வரைக்கும் வரலாம். ஸோ சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் வரைக்கும் இருக்கலாம். அப்படி பார்த்தோம்னா நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும்? பங்குனி மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார். ஸோ இப்படி நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்குது. இதை வச்சு ஜாதகத்தை பார்த்துடலாம். ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும். சந்திரன் சூரியன் நிலைப்பாடு எப்படி இருக்குது, சந்திரன் லக்கணாதிபதி எப்படி இருக்கிறாங்க, லக்கணாதிபதி லக்கண சுபர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே ஒரு நல்ல தெளிந்த ஜோதிடரால் சொல்லிடலாம். அதுக்கு பிறகு தசாபுத்தி, கணக்கு வழக்கு, கால்குலேஷன் போகிறதெல்லாம் அடுத்து பண்ணுறது தான். ஸோ ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே இந்த ஜாதகம் பாதிப்பு இருக்குது, இந்த ஜாதகத்துக்கு சில திருஷ்டி இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது, அதுபோல் தசாபுத்தி சரியில்லைன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ சில கெடுதல்கள் வரும். அந்த கெடுதல்கள் எப்படினாலும் வரலாம். பிறர் மூலியமாக வரலாம், பிறப்புலேயே வரலாம், கர்மான அடிப்படையில் கூட வரலாம். சரியா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேருந்து எப்படி தற்காத்துக்கலாம் நம்மளை, அதை பற்றி நான் சொல்கிறேன். வேத ஜோதிடத்தின்படி சில வாக்கியங்கள் சொல்லியிருக்கிறேன், நான் சில அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்கிறது தான் கரெக்டு. ஏன்னா எதுவுமே வந்து ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. இங்கே நிறைய பேர் வந்து இந்த பரிகாரம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பரிகாரம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பரிகாரம் எதுக்கு செய்யணும்? பரிகாரம் வந்து இப்போ ஒரு காரியத்துக்கு செய்கிறோம் சார். இப்போ எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்து வெள்ளி செவ்வாய்க்கு சூடம் படுத்தி வைப்பாங்க. அது எல்லார் வீட்லேயும் உள்ளது தான். திருஷ்டி வரக்கூடாது, எதிர்த்து வீட்டுக்காரன் பார்த்துருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துருப்பான், நம்ம புதுசாக ஒரு வண்டி வாங்கணும், அதை பார்த்து கண்ணு போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம திருஷ்டி கட்டுவோம், தேங்காய் சுற்றுவோம், சூடம் ஊற்றுவோம், எல்லாமே செய்வோம். அதெல்லாம் வந்து பொதுவாக உள்ளது, சரியா, நடைமுறையில் உள்ளது. ஆனால் ஜனன ஜாதகத்தில் தனுசு ராசியில் ஜனன ஜாதகம் மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, என்ன நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இதில் வந்து இன்னொரு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ராகு கேது நட்சத்திரத்துக்கு வந்து திருஷ்டி இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருஷ்டி இருக்காது. திருஷ்டி இருக்காதுன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேக்ஸிமம் திருஷ்டி அண்டாது. ஏன்னா கேதுவி நட்சத்திரம். அதுபோல் ராகு நட்சத்திரம், திருவாதிரை, சுவாதி அதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு வராது. இருந்தாலும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில ஆப்ஷன் இருக்குது. அப்படி இருந்தாலுமே ராசியில் சந்திரன் வலுப்படணும். நீங்கள் பிறந்த லக்கணாதிபதி வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். ஸோ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவுக்கு கெடுபலங்கள் இருக்காது, தீய சக்திகள் அந்தளவு அண்டாது. இது வந்து பொதுவான ஒரு விதி, சரியா. ராகு கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீய சக்திகள் அந்தளவுக்கு பெருசாக அண்டாது அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு வரி இருக்குது. அதுக்காக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்லலை, மற்ற அமைப்பு இருக்குது. இது வந்து பொதுவாக உள்ளது, சரியா. என்ன சொல்லுவாங்க,
நல்லா தண்ணி நிறையா குடிக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க. சரியா, நீர் சக்தி அதிகமாக இருக்கும். அது ஒரு எதிர்ப்பு சக்தி தான். அதுக்கு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாழ்நாள் வாழ முடியாது. அது ஒரு காரணம். அது மாதிரி மூல நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு தீய சக்திகள் சீக்கிரம் அண்டாது, தீய சக்தியுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது அப்படின்னு ஒரு வரி இருக்குது. ஓகே நேயர்களே, இப்போ இன்னும் சில காரணங்களை சொல்லலாம். சரியா, இன்னும் சில விஷயத்தை சொல்லிட்டு உங்களுக்கு நான் அந்த குலதெய்வத்தை பற்றி பேசுகிறேன். குலதெய்வம் முக்கியமானது. குலதெய்வத்தை பற்றி பார்க்கணும்னா ராசிக்கு லக்கணத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அதுக்கடுத்து 9ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். சில பேருக்கு 5, 9 கூடிய கிரகங்கள் வலிமை இழந்து இருக்கும். சுப தொடர்பு இல்லாமல் பாவகிரகங்களோடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்காது. அவங்களுக்கு தான் ஈஸியாக இந்த பிரச்சனைகள் வரும். இவங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணணும், குலதெய்வ வழிபாடை அதிகப்படுத்திக்கணும். குலதெய்வம் கோயிலுக்கு தொடர்ந்து போகணும். ஒரு 3 பௌர்ணமிக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. சரி சார், எனக்கு எப்படி சார் இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சில விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா, வீட்டில் சில சம்திங் ராங் அப்படின்னா, நம்ம நிலவாசலில் நம்ம கால் தட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் நிலவாசல் இருக்கல, முன்வாசல், அதில் நம்ம கால் தட்டும். குறிப்பாக காலில் உள்ள பெருவரல் தட்டிக்கிட்டே இருக்கும். சில பேர் எங்கேனாச்சும் போகும்போது பார்த்திங்கன்னா கால் இடரும், நிலவாசலில் கால் இடரும். அப்படி இருந்துச்சுன்னா வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது, குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுபோக வீட்டில் தேவையில்லாமல் யாராச்சும் உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்கும். அதுபோக வீட்டில் நறுமணம் இருக்காது. வீட்டில் ஒரு துர்வாடை இருந்துக்கிட்டே இருக்கும். நான்வெஜ் புழங்குற அன்றைக்கி இருக்கும், அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஆனால் வீட்டில் ஒரு தெய்வீக மனம் இருக்காது. அதுபோக பூஜை ரூமில் ஒரு தெய்வீக கலை இருக்காது. சரியா, தெய்வீக கலை இருக்காது, நல்ல விதமாக பார்க்கப்படாது. பூஜை அறையில் இருக்க தெய்வங்கள்லாம் சுத்தமாக இருக்கும். தெய்வங்கள்லாம் நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும், அந்த அருள் இருக்கும். இது தான் என்ன சொல்லுவாங்க, அருள் அப்படிம்பாங்க. பூஜை அறையில் ஒரு அருள் இல்லாமல் இருக்கும். அதுபோல் வீட்டில் பள்ளிகள் நடமாட்டம் குறைஞ்சிருக்கும். வீட்டில் பள்ளிகளே இல்லை, பள்ளிகளே பார்க்க முடியலன்னா அங்கே ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் காகம் வரமாட்டேக்கு, வீட்டுக்கு முன்னாடி மரம் இருக்குது சார், காகம் வரமாட்டேக்கு, காகத்தை பார்க்க முடியல அப்படின்னாலும் நமக்கு அங்கே துர்சக்தி இருக்குது, தீய சக்தி நம்மளை சுற்றி இருக்குது, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு தெரியும். கனவுல கெட்ட கனவுலாம் வந்துட்டுருக்கும். சரியா, கனவுகள் நமக்கு சில நேரங்களில் கனவுகளில் கெட்ட கனவுகள் வரும். அதுபோக அந்த கனவுகள் நம்ம தூக்கத்தை கெடுக்கும். அதை கனவுகளே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில நேரம் இருக்கும். சில பேருக்கு வரும், ஏதோ யாரோ போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சில நேரத்தில் ஆண்களுக்கு அந்த கெட்ட கனவால் வெளியே போயிடும். இதெல்லாம் நடக்கும். சரியா, ஆண்களுக்கு நிறைய நடக்கும். வாழ்க்கையில் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க. அது ரேராக சில நேரத்தில் உடம்பு உஷ்ணமானாலும் நடக்கும். ஆனால் அடிக்க தூரம் நடக்குதுன்னா அந்த கெட்ட ஏதோ சம்திங் ராங், தூக்கத்தில் கெட்ட ஆவிகள் நம்மளை போட்டு அமுக்குது, பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி, இப்படி சில அமைப்பெல்லாம் இருக்கும். சரியா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல என்ன, குலதெய்வத்தோட அருள் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் செடி கொடிகள் பட்டு போகுது. சரியா, செடி கொடிகள் பட்டு போகுதுனாலுமே அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரியா, அதாவது பெருசாக சொல்ல முடியாது, ஏதோ சில சம்திங் இஸ் கோயிங் ஆன் ப்ராசஸ் அப்படி சொல்ல மாதிரி, ஏதோ சில இது இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் வளர்ப்பு பிராணிகள், பூனை, நாய், கால்நடைகள் இதுக்கு முடியாமல் போகலாம், இல்லைனா அது தவறிடலாம், உயிரிழக்கலாம். இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு பெரிய பேராபத்து வரப்போகுது குடும்பத்துக்கு. அதுக்கு முன்கூட்டிக்கா அது சில சம்பவங்கள் நடக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா, பிராணிகள், வளர்ப்பு பிராணிகள் திடீர்னு இதாகும். அதெல்லாம் என்ன, குடும்பத்தில் வர்ற விபத்துக்களை அது தாங்கிக்கிருச்சுன்னு அர்த்தம். சரியா, இதெல்லாம் நீங்கள் சில அறிகுறிகள். அதுமாதிரி ஆள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, திடீர்னு முடியாமல் போயிடும். சரியா, மருந்து மாத்திரை சாப்பிட்டாலுமே அந்த நோயோட தாக்கம் குணமாகாது. இதை தான் சொல்கிறாங்க. அதுபோக கனவுல மாடை பார்க்குறது, காளமாடை பார்க்குறது, கனவுல காளமாடு பருது அப்படின்னு வந்தாலே வீட்டில் ஏதோ தீய சக்தி வந்திருக்குன்னு அர்த்தம், தீய சக்தி இருக்குன்னு அர்த்தம். கனவுல காளமாடெல்லாம் பார்க்கக்கூடாது. கனவு பற்றி நிறையா இருக்குது, கனவு சாஸ்திரம் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போனால் பெரிய சப்ஜெக்டாக போயிடும். இருந்தாலும் ஒரு வார்த்தைகள் சொல்கிறேன். சரியா, ஸோ இப்படி சில அறிகுறிகள்லாம் தென்படும் நமக்கு. அப்படிலாம் தென்பட்டுச்சுன்னா வீட்டில் ஒரு தீய சக்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம், வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணலாம். சரியா நேயர்களே, நமக்கு என்ன தசா புத்தி நடக்கும் அந்த தசாநாதனை வழிபடலாம். இப்போ செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை இப்படி தான் நடக்கும். பொதுவாக இந்த ராகு திசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில் ராகு புத்தி, குரு திசையில் ராகு புத்தி, சனி திசையில் ராகு புத்தி, இது மாதிரி காலகட்டத்தில் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்.
சரியா? அந்த தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு அதோட அழுத்தம் அதிகமாக இருக்கும். இவங்களாம் அதுக்கு வேண்டிய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு உண்டான பரிகார வழிபாடை பண்ணணும். இல்லைன்னா ஒரு மனசாக இறைவனை வேண்டிக்கலாம். சரியா? கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், குலதெய்வத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம், குலதெய்வத்தோடைய படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். குலதெய்வம் தெரியல சார், எனக்கு குலதெய்வமே யாரும் தெரியாது அப்படின்னா ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஜாதகம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க பெருமாளை கும்பிடலாம். ஒரு மனசாக பெருமாளை கும்பிடலாம், பெருமாளை வழிபாடு பண்ணலாம். பெருமாள் வழிபாடு பிரச்சனை தீர்க்கும். ஏன்னா காக்கும் கடவுள் நாராயணன். ஸோ பெருமாள் வழிபாடு பண்ணலாம். ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போகலாம், இல்லை வீட்டில் பெருமாள் படத்தை வச்சு கும்பிடலாம். ரேவதி, ஆயில்யம், கேட்டை நட்சத்திரத்தை வர்ற அன்னைக்கு பெருமாளுக்கு விசேஷ பூஜைகள் செய்யலாம். புதன்கிழமை, சனிக்கிழமை பெருமாளுக்கு பூஜை பண்ணலாம். பெருமாளுடைய பாராயணம் பண்ணலாம். கெண்டியில் தண்ணி தீர்த்தம் வச்சு, பஞ்சாட்சரத்தை தீர்த்தம் வச்சு, துளசியை வச்சு பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும். நீ தான் எனக்கு கதி, நீ உன்னை விட்டால் யாரும் இல்லை, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு வரணும். இப்படிலாம் செஞ்சிட்டோம்னா பெருமாள் நம்மளை பரிபூர்ணமாக காப்பாற்றுவார். சரியா நேர்களே? ஸோ பெருமாள்கிட்ட நம்ம அண்டி போயிட்டோம்னா பெருமாள் பிரச்சனையை தீர்த்துருவார். அதாவது யாருக்குன்னா குலதெய்வம் தெரியாதவர்கள், குலதெய்வமே கண்டுபிடிக்க முடியல, எங்களுக்கு யாருமே எதுவும் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாள் படத்தை வச்சு கும்பிடலாம். குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. குலதெய்வம் கோயிலேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு கும்பிடலாம். மஞ்சள் துணியில் கட்டி சந்தன குங்குமம் வச்சு அது கற்பூரம் சூடம் காட்டி கும்பிடலாம். இல்லைன்னா இன்னொன்று செய்யலாம். சார் எங்கள் குலதெய்வம் ரொம்ப தூரமாக இருக்குது சார், என்னால் போக முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், என் குலதெய்வம் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பாம்பு புத்து இருக்குது பார்த்தீங்களா, புத்து மண்ணை எடுத்துகிட்டு வரலாம். புத்து மண்ணை எடுத்துகிட்டு அதில் மஞ்சள், சந்தனம், பன்னீர் குழச்சி அதில் விநாயகர் பிடிக்கலாம். விநாயகர் பிடிச்சிட்டு அதில் குங்குமம், பூக்கள் வச்சு அதை குலதெய்வமாக கும்பிடலாம். சரியா? இது ஒரு நல்ல ஒரு வழிபாடு. புத்து மண் கிடைக்கும். சரியா? புத்து மண் கிடைக்கும், எல்லா கண்ட்ரிலையும் கிடைக்கும். சரியா? அது கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடத்துல புத்து இருக்கும். சரியா? செடி கொடி மரத்துக்கு கீழே இருக்கும். புத்துனாலே கரையான் தான். ஸோ கரையான் மண் இருந்தாலே போதும். ஏன்னா அந்த பாம்பு புத்தை பாம்பு எந்த புத்தையும் கட்டாது, கரையான் தான் கட்டும். பாம்பு அதுக்குள்ளே போய் குடியிருக்கும். சரியா? அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் சில இடத்துல புத்துக்குள்ளே பாம்பு இருக்க தான் செய்யுது. சில இடத்துல வெறும் புத்து மட்டும்தான் இருக்கும், கரையான் இருக்கும். இல்லைனா மற்ற பிராணிகள் ஊர்வனெல்லாம் அதில் போய் அடைஞ்சிருக்கும். ஸோ வாட் எவர் மேபி நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்துடணும். சில கோயில்லையே பாம்பு புத்து இருக்கும். சரியா? கோயிலே பாம்பு புத்து இருக்கும். அதுக்கு மஞ்சள், சந்தனம் ஊற்றுவாங்க, குங்குமம் வைப்பாங்க, ஆராதனை பூஜைலாம் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் போல் கேட்டு வாங்கிக்கணும். பூசாரிகிட்ட கேட்டு கொஞ்சம் போல் ஒரு நெல்லிக்களவு இருந்தால் போதும். ரொம்பயமெல்லாம் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணி மண் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி புத்துக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை நம்ம இடிக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு ஓரமாக தரையில் அப்படியே அந்த மண்ணை கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு வந்துடணும். சரியா? அந்த புத்து மண்ணை எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி மஞ்சள், சந்தனம், பன்னீர் குழச்சி அதை விநாயகர் பிடிச்சி வெத்தலை மேலே வச்சு கும்பிடணும். சரியா? வெத்தலை அல்லது அரசியலை மேலே வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது குலதெய்வத்தை வீட்டிலேயே கொண்டு வந்துட்டு இது பண்ணணும்னா இந்த பிரச்சனை தீரும். இதெல்லாம் இந்த வீடியோ யாருக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, எதிர்பாராமல் பிரச்சனையில் இருக்கிறவங்க, திடீர்னு நல்லா போயிட்டு சார், பிரச்சனையாக இருக்குது, சரியா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இது சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் இருக்கும்னா இல்லை. ஆனால் யாரோ ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலவருக்கு முடிஞ்சு போயிருக்கலாம், சிலவருக்கு நடந்துகிட்டு இருக்கலாம், சிலவருக்கு இனிமேல் வரலாம். வாட் எவர் மேபி, ப்ரிகேஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த வீடியோவில் இன்னும் வீடியோவில் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள். உங்கள் குலசாமி பேரை டைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் குலசாமியை நினைக்கணும், குலசாமி நாமத்தை சொல்லணும், இல்லைனா குலசாமி பேரை எழுதணும் பேப்பரில். சரியா? ஸோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். குலதெய்வம் இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க, வீட்டில் கும்பிடுங்க. இல்லாதவர்கள் குலதெய்வத்தை பற்றி எனக்கு நாலேஜே கிடையாது, ஜீரோ நாலேஜ் அப்படிங்கிறவங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். இல்லைனா இந்த பாம்பு புத்து மண்ணை எடுத்து அதை குலதெய்வமாக பாவித்து வழிபாடு பண்ணுங்கள். சரியா நேர்களே? இப்படி நிறையா இருக்குது, நிறையா சொல்லலாம். நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். சரியா? ஓகே நேர்களே, இப்போ தீய சக்தியிலேருந்து எப்படி சார் வெளியே போகலாம், தீய சக்தியிலேருந்து எப்படி தன்னை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா, ஓடுற தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, ஓடுற தண்ணீரை தீய சக்தியை தாண்டாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எதுவும் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா சில காரியங்கள் பண்ணுங்க. சரியா? நீங்கள் உடுத்து முடித்த துணிமணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, பழைய துணிமணிகளாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. இல்லைன்னா கடலில் விட்டுட்டு வந்துடுங்க. சரியா? கடலோடு போங்க, கோயிலை கும்பிட்டுட்டு அந்த துணிமணிலாம் விட்டுட்டு வந்துட்டு புது துணியை போட்டு வந்துட்டிங்கன்னா ஓரளவு பிரச்சனை தீர்ந்து போயிடும். இல்லைன்னா ஓடுற தண்ணியில் கூட விட்டுட்டு புது துணியை போட்டுட்டு வந்துடணும். ஆனால் மஞ்சள் அந்த துணியில், புது துணியில் மஞ்சள் தடவிக்கணும். மஞ்சள் தடவிட்டு ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு வந்துடணும். ஸோ ஓடுற துணியில் பழைய துணியை விட்டுட்டு வந்துட்டீங்கனாலும் தீய சக்திகள் போயிடும். அடுத்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க.
சில பேர் இதெல்லாம் புஸ்தகத்தில் இருக்குது, ஆனால் சில பேர் நம்ப மாட்டாங்க. நம்ம சிறுநீர் இருக்குது பார்த்தீங்களா, சிறுநீரில் கோடு போட்டாலுமே தீய சக்திகள் வராது. அதனால சில பேர் சிறுநீர் போடும்போது நீளமாக போடுவாங்க. சில இடத்துல வந்து தூய நமக்கு வந்து கெடு பலன்கள் இருக்குது அப்படின்னா அந்த சிறுநீரில் வந்து கோடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தீய சக்தி அதுக்கிட்ட வராது. அதுபோக கிண்டியில் உள்ள தண்ணி, நம்ம வீட்டில் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சாட்சரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, துளசி போட்டு கும்பிட்றோமோ, அருகம்புல் போட்டு கும்பிட்றோமோ, வில்வேலை போட்டு கும்பிட்றோமோ, பூ போட்டு கும்பிட்றோமோ, சில பேர் எலுமிச்சம்பழம் போட்டு கூட கும்பிடுவாங்க. ஸோ எது போட்டு கும்பிட்டாலுமே அந்த தண்ணியை வீட்டில் தொளிச்சிடணும். அதை வந்து நாள் தண்ணியை மறுநாள் எடுத்து வீட்டுக்கு மூலையில் தொளிச்சிடணும், 4 மூலையில் தொளிச்சிடணும். அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன், அந்த தீய சக்தி இருந்தால் வீட்டை விட்டு வெளியே போயிடும். சரியா? அதுபோக அக்னி வளர்க்கலாம். அக்னி என்ன, தீபந்தான். தீபத்து முன்னாடி நம்ம வேண்டி நிற்கிறது. இல்லைன்னா கணபதி ஹோமம் பண்ணலாம். காசு வசதி இருந்துச்சுன்னா கணபதி ஹோமம் பண்ணி அக்னி வளர்த்தோம்னா தீய சக்தி போயிடும். இல்லைன்னா செவ்வாய் வெள்ளிக்கு தீபம் ஏற்றினாலும் தீய சக்தி போயிடும். மூச்சு காற்று நல்லபடியாக இழுக்கணும். நாடி சுத்தம் இருக்கணும். நாடி சுத்தம் இருந்துச்சுன்னா தீய சக்தி வெளியே போயிடும். அதுபோக வலது கால் இல்லை இடது காலில் உள்ள பெருவரலை அழுத்தி நிற்கணும். அது வந்து ஒரு இதாக செய்யணும். அதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் பூஜை பண்ணும்போது பூஜை ரூமில் என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை பண்ணி முடித்த பிறகு வலது கால் இடது காலில் உள்ள பெருவரலை வந்து அழுத்திட்டு அப்படியே கொஞ்சம் பின்காலை தூக்கிட்டு கொஞ்சம் இறைவனுடைய நாமத்தை சொல்லணும். ஸோ வலது கால் பெருவரல் இடது கால் பெருவரல் அழுத்தி சில மந்திரத்தை சொல்லணும். அழுத்தி கொஞ்சம் ரைஸ் ஆகி செஞ்சுக்கலாம். இது கோயில்லையும் செய்யலாம். கோயிலில் செய்யணும், வீட்டில் செஞ்சால் போதும். ஏன்னா கோயிலில் வந்து பொதுவான இடம். கோயிலில் வந்து அங்கே தீய சக்திக்கு இடமே இல்லை. இறைவன் இருக்கிற இடத்துல எந்த சக்தி வராது. சரியா? தெய்வ சந்நிதி வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. வீட்டில் இதை செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கிறீங்க, ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு தோணுது, ஏதோ நம்மளை தொடர மாதிரி இருக்குது, பின்தொடர்ந்து வர மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு நடமாட்டம் தெரியுது அப்படின்னு சில பேர் உணர்வாங்க. இது எல்லாத்துக்கும் வராது. ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கிறவங்க, கொஞ்சம் தெய்வ சக்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரியா? அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த நேரம் என்ன செய்யணும்னா, அந்த பாதையிலேயே வந்து நடக்கும்போதே செருப்பை கழட்டிட்டு வெறுங்காலை தரையில் ஊனிட்டு 2 பெருவரில் அப்படி நல்லா ஃபோர்ஸ் பண்ணி அழுத்திட்டு அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த சக்தியும் இருக்காது, அது ஓடி போயிடும். சரியா? அதே மாதிரி வலது மனித கட்டியில் கயிறு கட்டிக்கலாம். சரியா? மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், மணிக்கட்டியில் மஞ்சள் கயிறு கட்டுறது ரொம்ப நல்லதுன்னு. அது தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கலாம். சில பேர் வந்து செவ்வாய் திசை நடக்கும்போது சிவப்பு கயிறு கட்டணும்பாங்க, ராகு திசை நடக்கும்போது கருப்பு கயிறு கட்டணும்பாங்க. ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி கட்டணும். ஆனால் பொதுவாக மஞ்சள் கயிறு கட்டுறது நல்லது தனுசு ராசிக்கு. ஏன்னா ராசிநாதன் குரு பகவான் மஞ்சளுக்குரியவர். மஞ்சள் வந்து மங்களகரமானது. ஸோ மஞ்சள் கயிறு கட்டினோம்னா தெய்வத்தோட சக்தி இருக்கும். சரியா? தெய்வத்தோட சக்தி கிடைக்கும். சனி திசை நடக்கிறவங்க கருப்பு கயிறு கட்டிக்கலாம். புதன் திசை நடக்கிறவங்க பச்சை கயிறு கட்டிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய சிலாகிதி தான், உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் பொதுவாக மஞ்சள் கயிறு கட்டுறது நல்லதான், தெய்வ சக்தி இருக்கும். சரியா? கருப்பு கயிறு இருந்துச்சுன்னா காற்று கருப்பு அண்டாது. சரியா? தீய சக்திகள் அண்டாது. ஆனால் மஞ்சள் கயிறு கட்டிட்டாலும் எந்த சக்தியில் வந்தாலும் அதை காக்கும். சரி, அடுத்து வந்து ஒருத்தருக்கு வந்து முடியல, பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, தெரியுது நமக்கு. அவருக்கு என்ன பண்ணலாம்னா மந்திரத்தை ஓதிட்டு தண்ணியை மூஞ்சில் அடிக்கலாம், அந்த தீய சக்தி போயிடும். வேப்பையில் கையில் வச்சுக்கிறது நல்லது. தூங்கும்போது சிலவர் கெட்ட கனவு வருது சார் அப்படிங்கிறவங்க வந்து வேப்பையிலையை எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கலாம். விபூதியும் தலைமாட்டில் போட்டுக்கலாம். படுக்கறையை சுற்றி போடணும் கிடையாது. தலைமாட்டில் தலைவாணி கடையில் கொஞ்சம் போல் எடுத்து நமச்சிவாய நமக அப்படின்னு சொல்லி விபூதியை போட்டுக்கிட்டு வேப்பலையை வச்சு படுத்துட்டோம்னா இந்த கெட்ட கனவு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த வீடியோவில், அந்த இதெல்லாம் இருக்காது. அடுத்து வந்து மயில் இறக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, சில பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா மயில் இறக வச்சுக்கலாம். நீங்கள் கொண்டு போகிற லக்கேஜில் வச்சுக்கலாம். சரியா? அதே மாதிரி சில நேரம் சில பேர் வந்து சாப்பாடு கொண்டு போவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சாப்பாடு கொண்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி தொழில் முறையாக நிறைய பேர் கொண்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. கேட்ரிங்லாம் ஒரு இடத்துல செஞ்சு ஒரு இடத்துல கொண்டு போகிறாங்க, வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் சரியாக போயிடும். ஆனால் சாப்பாடு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் கொண்டு போகும்போது அந்த சாப்பாடு பையில் வந்து ஒரு வேப்பையில் இருக்கணும். அந்த காலத்துலலாம் வத்தல் போட்டு அனுப்புவாங்க, கறி போடுவாங்க. சாப்பாடு வந்து இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு போகிறோம், நான்வெஜ் கொண்டு போகிறோம், ஒரு இடத்துல சமைச்சு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம், அசைவ சாப்பாடு கொண்டு போகிறோம்னா அந்த அசைவ சாப்பாடு கொண்டு போகிற பேக்கில் வந்து கறி துண்டு வத்தல் போடுவாங்க. ஏன்னா அந்த தீய சக்தியில் வந்து அந்த கறிக்கு வரும், கறிவாடைக்கு வந்து தீய சக்தி வரும். சைவ சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, கறி சாப்பாட்டுக்கு வரும்போது அந்த தீய சக்தியில் வரும். அதுபோல் கிராமத்துலலாம் அந்த ரயில்வே தண்டவாளத்தை கடந்து போவாங்க, லெவல் கிராஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரயில்வே தண்டவாளத்தை கடந்து போகும்போதும் தீய சக்தியில் நிறையா இருக்கும். ரயில்வே தண்டவாளத்துலலாம் நிறையா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும், தீய சக்தியில் சுற்றி அலைஞ்சிட்ருக்கும். அந்த ரயில்வே தண்டவாளத்தை கடந்து போகும்போதும் அந்நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒருத்தர் சாப்பாடு கொண்டு போகிறோம், ரயில்வே தண்டவாளத்தை நடந்து தான் போகணும் அப்படி இருந்துச்சுன்னா உள்ளே வேப்பிலை போட்டுக்கணும், இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை பையில் வச்சுக்கணும், இல்லைனா கறி துண்டு, இல்லைனா வத்தல் போட்டுக்கணும். சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சாப்பாடுங்கிறது முக்கியமானது. அப்படியே நம்ம வயிற்றுக்குள்ளே சாப்பிட்றோம், நம்ம வாயில் விட்டு வயிற்றுக்குள்ளே விட்டுருவோம், நேரடியாக உள்ளுக்குள்ளே போகிறது. ஸோ அதை வந்து சுத்தமாக இருக்கணும். தீய சக்தியில் உடைய
சகவாசம் அதில் இருக்கக்கூடாது. தீய சக்தியுடைய பாதிப்பு சாப்பாட்டுக்கு வந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. சமைக்கிறதே ரொம்ப ஒரு ஆச்சாரமானது தான். சரியா நேயர்களே? நிறைய சொல்லலாம். நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இதை வச்சுக்கோங்க. மயில் இறகை வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல காரியமாக போகிறீங்க அப்படின்னா மயில் இறகை கையில் வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு உலோகம் இருக்கலாம். அதுக்காக தான் எல்லாருமே வந்து பெண்கள் வந்து மிஞ்சி போடுவாங்க, ஆண்கள் கையில் காப்பு போடுவாங்க. கையில் ஏதோ ஒரு உலோகம் இருந்துச்சுன்னா தீய சக்தியில் வராது. வெள்ளி மோதிரம், தங்க மோதிரம் கூட போட்டுக்கலாம். வெள்ளி மோதிரத்தை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதுவும் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா லக்கேஜில் வச்சுக்கலாம். சில பேர் எலுமிச்சம்பழத்தை நசுக்கி விட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து டூர் ட்ராவல் போகும்போது காருக்கு அடியில் போட்டுக்கலாம். சரியா? எங்கேனாச்சும் நம்ம போகிறோம், ஒரு பெரிய லாங் டூர் போகிறோம், ஒரு கோயில் குளத்துக்கு போகிறோம், சரியா, வண்டியை பிடிச்சி போகிறோம், ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா கிளம்பும்போது வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த வண்டியோட டயர் கீழே வச்சுக்கிட்டு அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உப்பு தண்ணி, மஞ்சள், இந்த தண்ணியை வந்து வீட்டுக்கு முன்னாடி தெளிச்சு விட்டாலும் தீய சக்தி வராது. உப்பு மஞ்சளை கலந்து வீட்டுக்கு முன்னாடி தெளிச்சு விடணும். சில பேர் வீட்டுக்குள்ளேயே தெளிச்சு விடுவாங்க. சரியா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த உப்புக்கும் மஞ்சளுக்கும் வந்து தீய சக்திகள் வராது. சரியா நேரில்? இதெல்லாம் தன்னைத்தானே தற்காத்துக்கிறது. அப்புறம் துளசி செடி இருக்கிறதால தீய தேடி வராது. துளசி செடி ரொம்ப முக்கியம். துளசி செடி வீட்டில் வளர்க்கலாம். ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வளர்க்க முடியாது. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வளர்த்துக்கோங்க. ஆனால் அதை முறைப்படி வளர்க்கணும். அதுபோக வீட்டில் ஐவகை எண்ணெய், பஞ்ச எண்ணெய் வச்சு தீபம் போட்டாலும் தீய சக்தி வராது. வீட்டில் நாய் இருந்தாலும் தீய சக்தி வராது. நாய் வளர்த்தாலும் நாயுடைய சகவாசம் இருந்தாலும் வீட்டில் பசு வராது. பசும் சாணம், வீட்டில் பசு சாணம், கோமியம் இதெல்லாம் இருக்கிற இடத்துல தீய சக்தி வராது. அதனால தான் பஞ்சகவியம் வீட்டில் எப்பயுமே இருக்கணும். பஞ்சகவியம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. பஞ்சகவியம் இப்போ கடையிலே கிடைக்குது. ஏன்னா இப்போ பசுமாட்டு கோமியமெல்லாம் கிடைக்காது, கிராமத்தில் தான் கிடைக்கும். சாணமும் பார்க்க முடியாது, சாணம் போட்டும் தொளிக்க முடியாது. அதனால் பஞ்சகவியம் வாங்கி வச்சுக்கோங்க. பஞ்சகவியத்தை என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வாசை தொளிக்கும் போது அதை கொஞ்சம் போல் தண்ணியில் போட்டுருங்க. கொஞ்சம் போல் பஞ்சகவியம், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு, பன்னீர், 4 பொருளையும் சேர்த்து அப்படியே தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசை தொளிச்சு விட்டிங்கன்னா எந்த பிரச்சனை வராது. இன்றைக்கி ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சாணம் போட்டுலாம் கோலம் போட முடியாது, மற்ற காரியம்லாம் செய்ய முடியாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பஞ்சகவியத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாம், பன்னீர் ஊற்றிக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 4 பொருட்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மஞ்சள், உப்பு போட்டு சும்மா தலைவாசல் அப்படியே தெளித்தாலே போதும். சரியா நேர்களே? அதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு தற்காப்பு தான். அதனால் எதுவும் இல்லை, ஒரு மங்களகரமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. சில பேர் இப்போ நான் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துருக்கேன், வீட்டுக்கு முன்னாடி மஞ்சள் மட்டும் தெளிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதோட சில இது மிக்ஸ் பண்ணி கூட செஞ்சோம்னா கூடுதல் சிறப்பு தான். அது மாதிரி நம்ம கூட நம்பிக்கையான தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும். சரியா? அதாவது தெய்வத்தை நினச்சிக்கலாம். சில பேர் தாயத்தெல்லாம் போடுவாங்க, அந்த சூளம் வரைஞ்செல்லாம் தாயத்தை போடுவாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, அது நமக்கு தேவையில்லை. அதுபோக வந்து பௌர்ணமி, மாதம் வருகிற பௌர்ணமிக்கு இரவில் கொஞ்சம் துவாசம் இருக்கணும். தூங்காமல் இருந்து மறுநாள் காலையில் அரச மரத்தை சுற்றி வந்து அரச மரத்தை கும்பிட்டு வந்தாலும் தீய சக்தியில் போயிடும். அது மாதிரி அமாவாசை இரவில் வந்து தூங்காமல் இருந்து அகண்ட தீபம் போட்டாலும் தீய சக்தியில் போயிடும். ஸோ அமாவாசை பௌர்ணமிக்கு முழிக்கிறது ரொம்ப நல்லது. மிருதங்கம், உடுக்கை, சங்கு இதை எடுத்து ஊதினாலும் தீய சக்தியில் போயிடும். இந்த சக்திகளுக்கு தீய சக்தி வராது. அதே மாதிரி இடது கையில் கருப்பு கயிறு கட்டினாலும் நல்லதான். ஸோ கருப்பு கயிறு வந்து இடது கையிலும் கட்டலாம், வலது கையிலும் கட்டலாம். இடது கையில் கட்டினா மிகச்சிறப்பு. சில பெண்கள் காலில் கூட கட்டுவாங்க. இல்லைன்னா கல்யாண பூசணி, எலுமிச்சம்பழத்தை வந்து கத்தியால் வெட்டி குங்குமம் தடவி வீட்டுக்கு முன்னாடி போட்டாலும் சரி, சைடில் போட்டாலும் சரி, தீய சக்தியில் வெளியே போயிடும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய கடையில் அமாவாசை அன்னைக்கு வெளியே போடுவாங்க. அதுமாதிரி தேங்காயில் சூடை ஏற்றி செதற்காய் போட்டாலும் தீய சக்தியில் வெளியே போயிடும். நெய், வெண்ணெய், பால் சாப்பாடு சாப்பிட்டாலும் தீய சக்திகள் உடம்புல இருக்காது. பொதுவாக நெய் நிறைய சேர்க்கணும், பால் சேர்க்கணும், இல்லைன்னா தயிர், மோர் டெய்லி சேர்க்கணும். மில்க் சம்மந்தப்பட்ட சாப்பாடு உடம்புல போய்கிட்டே இருக்கணும். மதிய சாப்பாட்டில் தயிர் சேர்த்துக்கணும், இல்லைன்னா மோர் சேர்த்துக்கணும், இல்லைன்னா நெய் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ பால், நெய், மோர், தயிர் இதை வந்து உடம்புல கொஞ்சம் போய்கிட்டே இருக்கணும். இரவில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பால் சாப்பிட்டு தூங்குவாங்க, நல்லா தூங்குவாங்க. ஏன் நைட்டில் பால் சாப்பிட்டு தூங்கினா நல்லா தூக்கம் வருதுன்னா, பாலுக்கு வந்து தீய சக்தி வராது, கெட்ட கனவுலாம் வராது அப்படின்னு ஒரு ஐதீகம். சார் நான் பால் சாப்பிட்டு தூங்குறேன் சார், நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்கன்னா செமிக்கார செரிமான பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு பால் நைட்டில் செரிமானம் ஆகாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும். உடல் நலத்தையும் பார்த்துக்கணும். சரியா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு தாந்திரிய பரிகாரங்கள் தான். சரியா? நடைமுறையில் உள்ளதான். எல்லாத்துக்கும் சேருன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சேரும், சில பேருக்கு எது சேருதோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. எல்லாம் எனக்கு சேரணும்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் எல்லோரும் சேராது. 5 விரல் ஒரே மாதிரியாக இருக்குது, 5 விரல் வித்தியாசம் இருக்குது. நம்ம கையில் தான் 5 விரல் இருக்குது, ஆனால் 5 விரல் 5 விதமாக இருக்குது. அது மாதிரி எல்லாத்துக்கும் சேராது, சில இது சேரும். ஸோ நம்ம நெய், வெண்ணெய், பால் உணவு இதெல்லாம் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டாலும் தீய சக்தியில் இருக்காது. உடலுக்கு ஆரோக்கியம், தீய சக்தியில் வராது. சுத்த சந்தனம் நெத்தியில் வச்சுக்கிட்டாலும் தீய சக்தி வராது. சந்தனத்தை வச்சுக்கணும். மலையாளிலாம் பாருங்கள் சந்தனம் வச்சுக்குருவாங்க. ஏன்னா மலையாளத்தில் தான் வந்து இந்த தீய சக்தி, கெட்டது, போனது வந்து எல்லாம் நிறைய செய்வாங்க. மலையாள ஜோசியர்கிட்ட தான் அது நிறையா இருக்கும். அதனால் மலையாளிலும் பாருங்கள் சந்தனம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நெத்தியில் ஆண் பெண் இருபாலரும் சந்தனம் வைப்பாங்க. அதனால் நெத்தியில் சந்தனம் வச்சுட்டாலுமே தீய சக்திகள் நம்மளை அண்டாது. அது மாதிரி மூச்சு பயிற்சி,
வாசி மூச்சு பயிற்சி இருந்தாலுமே நல்லாயிருக்கும். நாசியில் வந்து பூச்சி பயிற்சி பண்ணுறது, யோகா பண்ணுறது, 2 புருவங்களுக்கு இடையில் பார்க்குறது, சரியா 2 புருவத்துக்கு இடையில் கொண்டு வருது, சிந்தனையை வளர்க்குறது, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தீய சக்தி அண்டாது. யோகா தியானம் பண்ணலாம். சரியா நேரில் யோகா தியானம் பண்ணுறது, குத்து விளக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறது. பூஜை அறையில் வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னா குத்து விளக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காருங்க. தீபத்தையே பாருங்கள். கொஞ்சம் நேரம் தீபத்தையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சில சிந்தனைகள்லாம் வரும். அப்புறம் தான் அந்த சிந்தனைகள்லாம் மறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வந்துடுவீங்க. சரியா மனதாலும் உடலாலும் செயலாலும் சிந்தனையாலும் செயல் இருக்காது. ஏன்னா நம்ம உட்காந்து தான் இருக்கிறோம். செயல் இல்லை, அங்கே 0 ஆயிரும். மனம் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும், சிந்தனை அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். சிந்தனை அறிவு சார்ந்தது, மனம் வந்து உடம்பு சார்ந்தது. உடம்புனா என்ன, மனம் சார்ந்தது. மனம் வந்து உடம்புக்குள்ளே தானே இருக்குது. ஸோ இந்த அறிவுபூர்வமாக இருக்கிறதும் மனப்பூர்வமாக இருக்கிறது 2 அடக்கிட்டிங்கனால ஒளியோட இது உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா ஒளி தான் முக்கியம். ஒளி தான் இறைவனுடைய இறைவனோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு சக்தியுமே ஒளியாக தான் இருக்குது. சரியா ஏன்னா தீபம் வந்து நெருப்பு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு இடத்துல எரியும் போது மங்களகரமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா நெருப்புக்கு தான் மாசு கிடையாது. நெருப்பு ஒன்று தான் எல்லாத்தையுமே வந்து தோஷம் பண்ணிடும். மற்ற எல்லா பஞ்சபூதத்தில் எல்லாத்துக்குமே வந்து நெருப்பு இருக்குது, மாசு இருக்குது. பஞ்சபூதம் இருக்குது பார்த்திங்களா, நீர், நிலம், காற்று, ஆகாயம், வானம், நிலம், 5 பஞ்சபூதத்திலுமே மாசு இருக்குது, தூசி இருக்குது. ஆனால் நெருப்புக்கு மட்டும் தூசு கிடையாது. அந்த நெருப்பை தான் வந்து தீபமாக நம்ம வீட்டில் விளக்கேற்று கும்பிட்றோம். நெருப்பை வணங்குறோம், அக்னியை வணங்குறோம். ஸோ அந்த தீபச்சுடரை நம்ம ஒரு முகமாக பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். சரியா மனம் ஒரு முகமாகும், உடல் நல்லபடியாகும், சிந்தனை தெளிவாகும். சிந்தனை தெளிவாகி நம்மக்கிட்ட ஒரு சக்தி பிறக்கும். சரியா நம்மக்கிட்ட ஒரு சக்தி பிறந்துச்சுன்னா, நல்ல சக்தி நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா தீய சக்தி ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட நெருங்காது. சரியா அதனால் தீபத்தை வந்து நல்லா பார்க்கணும். தீபம் தாங்க முக்கியம், ஜோதி தான் முக்கியம். ஜோதி இருக்கும் இடம்தான் ஜோதிடம். தெய்வங்களே வந்து தீபமாக தான் இருக்குது. அதனால் கோயிலில் வந்து எப்போயுமே அந்த தீப விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். தெய்வத்துக்கே வந்து சக்தியை கொடுக்கறது அந்த தீபந்தான். கற்பகிரகத்துக்கு வந்து சக்தியை கொடுக்கறது கொடிமரத்தில் சூரிய சக்தி மூலிமா வந்து உள்ளே வருது. அதே மாதிரி கற்பகிரகத்தில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரியா ஸோ அந்த ஒளி தான் வந்து சக்தியை கொடுக்கறது. எல்லாமே ஒளி வடிவமாக தான் இருக்குது. சூரிய சக்தி வெளிச்சம் தான், அது ஒரு ஒளி தான், பகலில் வர ஒளி. சூரியன் எப்போயுமே இருக்கிறார், இப்போயே இருக்கிறார். சூரியனுக்கு வந்து இதே கிடையாது. நம்ம தான் வந்து கிழக்கு பக்கம் திசைங்கிறோம். ஆக்சுவலாக திசைங்கிறது ஒன்றுமே கிடையாது. நல்லா விஞ்ஞான முறைப்படியாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா 360 டிகிரியில் இந்த உலகம் இருக்குது. இந்த பூமி வந்து தன்னை சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. இது வந்து ஒரு உருண்டையாக இருக்கிறதுக்கு திசை கிடையாது. எல்லாமே வந்து உங்களுக்கு கருவில் தான் வரும், ஷார்ப்பாக இருக்காது. ஷார்ப்பாக இருந்தால் தான் திசைன்னு சொல்ல முடியும். ஸோ கிழக்குன்னு ஏன் சொல்கிறோம்னா நமக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக. சரியா சூரியன் உதிக்கும் கூட கிழக்கு. மனித வாழ்க்கைக்கு நமக்கு திசைகள் தேவைப்படுது. ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னா அவர் வடக்கு பக்கம் போயிருக்காருன்னு சொல்லணும். கிழக்குக்கு வந்து வலது பக்கம் வடக்கு, இடது பக்கம் தெற்கு, இப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரிச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில். மனித வாழ்க்கைக்காக தான் திசைகள், திக்குகள், டைம் எல்லாமே பிரிச்சிருக்கு. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் வந்து எல்லாம் பொதுவாக தான் இருக்குது. சூரியனுக்கு வந்து மறைவே கிடையாது. பூமி தான் சுற்றி வரும்போது சூரியன் என்ன சொல்கிற ஒரு நாளுங்குது ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்து தான் ஒரு நாள். ஸோ சூரியன் பூமியுடைய சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி சூரியன் உதயமாறாரு, மறைகிறாரு. ஆனால் சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கிறாரு, ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கிறாரு. பூமியுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சூரியனுடைய வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்குது. காலையில் தூரமாக இருக்குது, அதிகாலையில் நமக்கு குளிர்ச்சியாக தெரியுது. நேரமாக பூமி சுற்று வந்து சூரியன்கிட்ட போயிட்டு அப்படியே தூரமாக போகுது. அதனால் என்ன ஆகுது, இந்த மதியம் 11 மணிக்கு மேலே நல்லா வெயில் அடிக்குது. அது அக்னி நட்சத்திரத்து காலத்தில் நல்லா வெயில் அடிக்கும். அப்போனா என்ன, சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் அடைவார். நம்ம பூமி வந்து அந்த வளிமண்டலத்தில் வந்து அந்த மேச ராசிக்கிட்ட வந்துடும். இது வேறு மாதிரி போகுது நம்ம சப்ஜெக்ட்டு. சரியா இதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். ஏன்னா நான் சொல்ல வந்த விஷயம் வேறு, இது வேறு வழி இல்லை, வேறு இதை சொல்லி தான் ஆகணும். எதுக்குன்னா அந்த ஜோதி ஒளி தத்துவத்துக்காக தான் சொல்கிறேன். இந்த ஒளி தத்துவம் ரொம்ப முக்கியமானது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க நைட்டில் ஜோசியம் பார்க்கக்கூடாதும்பாங்க. என்கிட்டலாம் நிறைய பேர் கேட்பாங்க, நான் அதெல்லாம் பார்க்கலாமே. நைட்டுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. சூரியன் மறைஞ்சிட்டார், சூரியன் மறையவே இல்லை. சூரியன் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறாரு. பூமி தான் அங்கிட்டு சுற்றிட்டு வருது. சரியா அவர் அங்கிட்டு சுற்றி வர்றதுனால தான் வந்து மறைஞ்சிட்டான்னு அர்த்தம் இல்லையா, ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஓனர் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் ஓனர் வந்து கம்பெனியில் இருக்கிறாருன்னா எல்லோரும் கடுபடியாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் மதியம் உச்சி வெயிலில் வந்து சூரியன் ஆக்ரோஷமாக இருக்கும்போது எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வெயிலில் கொடுமை தாங்கலை அப்படின்னு இருப்பாங்க. ஓனர் போயிட்டார் வச்சுக்கோங்களேன், கார் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஜாலியாகிடுவாங்க. அது மாதிரி தான் அதிகாலையிலும் இரவு பொழுதிலும் வந்து நம்ம நல்லபடியாக இருக்கோம்னா சூரியன் வந்து அவர் வந்து
அவர் வந்து அவர் இடத்துக்கு போயிட்டார். அவர் வந்து பூமின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இடம் மாறிட்டார். அவரோட சுழற்சியில் அவர் வந்து கம்பெனி ஆஃபீஸிலேருந்து வீட்டுக்கு போயிட்டார். அது மாதிரி தான் நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம். அது மாதிரி தான். ஸோ சூரியன் வந்து அதே இடத்துல தான் இருக்கிறாரு. பூமி தான் சுற்றுவட்ட பாதையில் சூரியன்கிட்டேருந்து தூரமாகவும் நெருங்கமாகவும் போயிட்டு வருது. ஓகே, நேரில் எதுக்கு சொல்ல வந்தால் ஒளி தத்துவம் தான். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குற ஒரு சூரியன் தான். அந்த சூரியன் அவர்கிட்ட இரவில் சந்திரன் வந்து இலவை வாங்கி கொடுக்குறாரு. சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறை நிறைய இருக்குது நேர்களே, வாட் எவர் மேபி. ஆனால் வீட்டுக்குள்ளே தீபத்தை வச்சு நம்ம தீபத்துக்கிட்ட பேசணும். தெய்வமே தீபமாக தான் நின்று பேசும். தெய்வம் பேசும், தீபமாக நின்று நம்மக்கிட்ட பேசும். ஸோ அந்த தெய்வ வடிவமாக தீபத்தை வழிபட்டோம்னா எந்த சக்தியும் வராது. தீய சக்தி, தூய சக்தி, எந்த சக்தியுமே தீய சக்தி அண்டாது, தூய சக்தி நம்மக்கிட்ட இருக்கும். சரியா நேர்களே? ஸோ இந்த கெட்டதுலேருந்து வெளியே வரணும்னா சில இதை சொல்லியிருக்கிறேன். அதுவும் குலதெய்வத்தோட வழிபாடு சொல்லியிருக்கிறேன். குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க. குலதெய்வம் கோயிலில் வந்து ஆண் தெய்வம்னா அமாவாசை அன்னைக்கு போங்க, பெண் தெய்வம்னா பௌர்ணமி அன்னைக்கு போங்க. இல்லைனா பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கும் போகலாம். சரியா? 3 பௌர்ணமி தொடர்ந்து போய்ட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் பலதரப்பட்ட தகவல்கள் சொல்லியிருக்கிறேன். குலதெய்வத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பை பற்றி சொல்லியிருக்கிறேன். திடீர்னு சிலவருக்கு சில பிரச்சனைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். திருஷ்டி, கண் திருஷ்டி, அப்புறம் கோளாறு, பில்லி, சூனியம், இது சம்மந்தப்பட்ட சில ஜாதக அமைப்பையும் சொல்லியிருக்கிறேன். சில சமிக்கைகளை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நிவர்த்திகளும் சொல்லியிருக்கிறேன். சரியா? எது உங்களுக்கு சாத்தியப்படுத்த செய்யுங்க. நிறைய சொல்லியிருக்கிறேன் நான். நம்ம ஸ்கூலில் பாடம் எடுக்கிற மாதிரி தான். ஒரு போர்ஷனை எடுத்துட்டோம்னா அதில் நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் முக்கியமான கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் நம்ம. சரியா? அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? இப்போ நான் சொன்னதில் முக்கியமான சில விஷயத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு விடை தேடிக்கோங்க. அதுக்கு உங்களால் முடியும்னா அந்த காரியத்தை பண்ணுங்கள். நல்வழிப்படுங்கள். ரிசல்ட்டு நல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, மூலம், போராடம், உத்திராடம் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீக்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. இந்த வீடியோவுக்கு நான் எப்படி தமிழில் போடுவேன்னா, குலதெய்வ சாபம் இருக்கா, கண்டுபிடிப்பது எப்படி, அப்படி தான் போடுவேன். பாருங்கள். டம்மியில் பார்த்தாலும் வீடியோ பார்க்காதீங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். சரியா? எல்லா வீடியோவிலும் சொல்லுவேன். போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்க்கல. கருங்காலி மாலை போடலாமான்னு. அது வந்து நிறைய பேர் போடுவாங்க, சிலர் போட மாட்டாங்க. கருங்காலி மாலையை பற்றி ஐடியா இருக்கிறவங்க அந்த வீடியோவை பாருங்கள். அந்த லிங்கை வேணால் கொடுக்குறேன். சரியா? வெள்ளி மோதத்தை பற்றி வீடியோ போட்டு நிறைய நேர் பார்த்துருந்தாங்க. ஸோ மக்களுக்கு வந்து எல்லா விஷயமும் டேஸ்ட்டாக இருக்காது. சில பேருக்கு சில விஷயங்கள் தான் அட்ராக்டிவாக இருக்கும். அதை எல்லா நேரமும் அப்படி அட்ராக்டிவாக பேச முடியாது. நான் ஒரு ஜோதிடன். எனக்கு அந்நேரம் என்ன தோணுதோ, எந்த தகவலை சொல்லணுமோ அதை சொல்லுவேன். அன்னை எதை சொன்னாலுமே அடிப்படையில் தான் சொல்லுவேன். வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் வச்சுக்கிட்டு சொல்லுவேன். அந்நேரம் சில ஆன்மீக கருத்துக்கள், அமானுஷ்ய சக்திகளை பற்றியும் பேசுவேன். எல்லாம் கலந்து தான் தனி மனித வாழ்க்கை. ஓகே நேர்களே, ஊரில் சொல்லுவாங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரும்பாங்க. இவ்வளோ நேரம் கேட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி. சரியா? நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க, நீ ஏன் 1/2 மணி நேரம் பேசுகிற, 1 மணி நேரம் பேசுகிற, எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க யாரும் தெரில. என்ன போன்ற ஜோதிடராகவும் இருக்கலாம், இல்லை யூடியூப்பராகவும் இருக்கலாம். அவங்க ஷார்ட் வீடியோ போடுவாங்க பொழுக்கோ. நான் கொஞ்சம் நிறைய பேசுகிறது அவங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்துருக்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லையும் போடுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, எதுக்கு பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து என் மக்கள்கிட்ட பேசுகிறேன். தனுசு ராசி மக்கள்கிட்ட பேசுகிறேன். எல்லா ராசி மக்கள்கிட்டையும் பேசுகிறேன். உங்களுக்கு நல்லது சேரணும், நல்லது நடக்கணும். சரியா? ஒரு வரியாக சொல்லிட்டு போகிறதெல்லாம் எங்கள் வேலை இல்லை. நிறையா இருக்குது, இன்னும் நிறைய பேசலாம். சரியா நேரில் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும். வாழ்த்துக்கள் நேரில் தொடர்ந்து போடுறேன், பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.